கடந்த சில நாட்களுக்கு முன்னால் மனைவியை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் வேக வைத்த முன்னாள் ராணுவ வீரர் கைது செய்யப்பட்ட நிலையில் மலையாள படமான சூக்ஷ்மா தர்ஷினியை பார்த்துதான் இவ்வாறு செய்தேன் என அவர் வாக்குமூலம் கொடுத்திருப்பது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் குருமூர்த்தியும் வேங்கட மாதவி என்பவரும் திருமணம் செய்து 13 ஆண்டுகளாக தெலுங்கானாவில் வசித்து வந்துள்ளனர். இந்த தம்பதிக்கு ஒரு மகள் ஒரு மகன் உள்ளனர். மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த குருமூர்த்தி அவருடன் அடிக்கடி சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மாதவியின் பெற்றோர் போன் செய்தபோது அவர் சரியாக பதிலளிக்காததால் குருமூர்த்தி மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து பெண்ணின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் தனது மனைவியை கொலை செய்து விட்டதாக அதிர்ச்சிகர வாக்குமூலம் அளித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக சொன்ன குருமூர்த்தி உடலை வெட்டி துண்டுகளாக்கி ஃப்ரிட்ஜில் வைத்ததாகவும் பின்னர் யூடியூப் மற்றும் ஆங்கில படங்களை பார்த்து எலும்புகளை கரைப்பது எப்படி என கற்றதாகவும் சோதனை முயற்சியாக திருநாய் ஒன்றை கொன்று குக்கரில் வேக வைத்து வெயிலில் காய வைத்து பொடி பொடியாக்கி கால்வாயில் கரைத்ததாகவும் கூறினார். அதே பாணியில் தனது மனைவியின் உடல் பாகங்களை குக்கரில் வேக வைத்து பொடி பொடியாக்கி கால்வாயில் கரைத்ததோடு மீதமுள்ள எலும்புகளை ஏரியில் வீசியதாக அவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரிடம் வாக்குமூலம் பெற்றபோது மலையாள படமான சூக்ஷ்மா தர்ஷினி படத்தை பார்த்துதான் மனைவியை துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் வேக வைத்தேன் என்று அதிர்ச்சிகர வாக்குமூலம் கொடுத்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.